பெரும்பாலுமே 5 மணிக்கு காலையில் எந்திரிக்கணும். சூரியன் மறைவுக்கு அப்புறம் நமக்கு செரிமானம் கிடையாது. அதை பறவைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். பறவை எப்படியாமட்ட உணவையும் 6 மணிக்கு மேலே எடுக்காது. இப்போ சூரிய சக்தி கிடையாதுங்கிறதுல அதை எல்லாம் படுத்துருவாங்க போயிட்டு. அதே மாதிரி பிரபஞ்சத்தில் எழுந்துருவாங்க. அவங்களுக்கு சரியாக தெரியும். ஒரு பூகம்பம் வந்தால் கூட, ஒரு சுனாமி வந்தால் கூட பறவைகளுக்கு நாய்களுக்கு தான் முதல்ல தெரியணும் கூட சொல்லுவாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு உண்டு. மனிதனாகி நம்ம 4500 நோய்க்கு காரணமே இந்த இரவு உணவு லேட்டாக சாப்பிட்றதான்னு சொல்கிறாங்க. ஒரு உணவு செரிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அப்போ 10 மணிக்கு சாப்பிட்டா செரிக்கிறதுக்கு காலையில் 7 மணி ஆகிடும்னு வச்சுங்க. அப்போ நம்ம மயக்கத்தில் தான் இருக்கிறது, தூக்கமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இரவு உணவை சீக்கிரம் நார்ச்சத்து உள்ள உணவாக ஈவினிங் இலவாக எடுத்துகிட்டு சூரிய வெளிச்சத்திலேயே விட்டுட்டு காலையில் 4-5 மணிக்கு இருந்துச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஊரே அடங்கியிருந்து தூசி இல்லாமல் காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு அறிவும் ஆற்றலும் அதிகமாக இருக்கிறதா விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் உண்டு. இதுதான் வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் பாருங்கள் அதிகாலையில் எழுந்துருவாங்க. அதுக்காக இரவு வண்டி ஓட்டுறவங்க பாவம் டிரைவருங்க அவங்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு விஞ்ஞான உலகத்தில் இயங்குறோம். கால நேரங்களை பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நேரம் இருக்கிறவங்க, இந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க வேணால் நேரத்தில் சாப்பிட்டுட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சா உள்ளத்திற்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கிறதா விஞ்ஞான ரீதியான கருத்து.